ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப்பு சர்க்கரையை பொடி பண்ணி எடுத்திருக்கேன். இதை நல்லா கலக்கிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் வரையும் சேர்த்துக்கலாம். நெய் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு பொறுன்னு இருக்கும், ஹார்ட் ஆகாமல் இருக்கும். நெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அது மாதிரி பிசைஞ்சிக்கலாம். எனக்கு இது பிசைகிறதுக்கு 1/2 கப்பை விட 1 டேபிள் ஸ்பூன் அதிகமாக தண்ணி தேவைப்பட்டது. இங்கே பாருங்கள், சப்பாத்தி மாவு மாதிரியே நம்ம பிசைஞ்சிட்டோம். இப்போது இதை விரிச்சுக்கலாம். இதை கட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி கொஞ்சம் தடிமமாக இருந்தால் போதும். ரொம்ப தடிமமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லேஸாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதையெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது அடுப்பில் எண்ணெய் வச்சிடலாம். பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். எண்ணெய் ரொம்ப மிதமான சூட்டில் இருக்கணும். ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கோங்க. இது ரொம்ப நேரம் ஆகும் இது வேகிறதுக்கு. சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. எண்ணெய் மீடியமான சூடாக இருக்கையில் இந்த இதை உள்ளே போட்டுக்கலாம். இது மாதிரி நல்ல கலர் வர்ற அளவுக்கு இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்ல கலர் வந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இது பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இதை இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, ரொம்ப சாப்பிட்றதுக்கு கஷ்டமாகவும் இல்லை, நல்லா இருக்குது. நெய் இன்னும் 1 ஸ்பூன் அதிகம் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல பொறுன்னு இருக்கும். நெய்க்கு பதிலாக வெண்ணெய் சேர்த்திங்கனாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்ன சட்டுன்னு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.